நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டோம்பாங்க. நான் அதை மாணிக்கமாக எடுத்து சேகரிச்சிருக்கேன். கலெக்ஷனில் வந்து அந்நிய நாடு, இந்த பிராண்டு, இது நல்லது, இது கெட்டதுன்னெலாம் பார்க்கக்கூடாது. கலெக்ஷனில் எல்லாம் தான் இருக்கும். கடவுளும் இருப்பார், குப்பையும் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் என்னை காப்பாற்றினது அந்த கொக்கோகோலா. நிறையா பேர் பணமாக வச்சுருப்பாங்க, சில பேர் லேண்டாக வச்சுருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சுருக்கேன். இது நம்ம தலைமுறை பேசும். என்னுடைய கலெக்ஷனை வச்சு இன்னும் 4 இடத்துல மியூசியம் பண்ணும். நான் ஒவ்வொரு மியூசியத்துலையும் 20,000 வச்சுருக்கேன். ஹலோ மாஸ்டர் மைண்ட்ஸ். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் பென்சில்ஸ் கலெக்ட் பண்ணுவான். அவனுக்கு இந்த பென்சில்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டியாக வச்சுருப்பான் பென்சில். அவ்வளோ வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இன்ஃபேக்ட் நிறைய ஃபாரின்லேருந்துலாம் அவனுக்கு பென்சில்ஸ் அனுப்புவாங்க, அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இதே ஒரு சிலர் கரன்சிஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த வேறு கண்ட்ரீஸோட கரன்சிஸ், பழைய காயின்ஸு, இந்த மாதிரி காயின்ஸு இல்லை கரன்சிஸ் கலெக்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வீடு ஃபுல்லாக பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பார். அவர் வீட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா வெரைட்டி பிள்ளையாரையும் அங்கே பார்க்க முடியும். எல்லா சைஸ்லேயும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருக்கு இந்த பிள்ளையார் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அவருக்கு பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா யோசிக்கவே வேணாம், போய் பிள்ளையார் கொடுத்துட்டா போதும், ரொம்ப சந்தோஷமாயிடுவார். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு ஈடுபாடு உண்டு. ஒவ்வொருத்தர் ஒரு கேட்டகரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க, போய் தேடி அலைஞ்சு அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற ஒரு பர்சனுமே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் ஆர்வமுடைய ஒரு நபர் தான். ஆனால் இதில் என்ன எக்ஸைட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய கலெக்ஷன் ஒரு பிராண்டோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றப்ப நிச்சயமாக அவரை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி காரைக்குடி வந்திருக்கோம். அவரை மீட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸுடைய பேக் ஸ்டோரி என்ன, எதனால் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம அவர்கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். காரைக்குடியில் இருக்கிற விண்டேஜ் மியூசியம், அங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த மியூசியமுடைய கலெக்டர் அண்ட் உரிமையாளர் மிஸ்டர் மகாதேவன் சார், அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார், உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் வந்து இந்த பென்சில் கலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இந்த விநாயகர்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நான் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் பத்தாது இதை வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் பார்க்குறதுக்கு. எல்லா வெரைட்டிஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த கொக்கோகோலா கலெக்ஷன். ஒரு சிலர் இந்த பொருட்கள் கலெக்ட் பண்ணுறதுல ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த நடிகர்கள், இவங்க மேலே ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிராண்ட் மேலே, அதுவும் எஸ்பெஷலி கொக்கோகோலா மேலே ஒரு ஈடுபாடு வந்தது காரணம் என்ன? கலெக்ட் பண்ண ஆரம்பித்தது ஒரு 20 இயர்ஸ் பேக்கு. கொக்கோகோலாவை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நேசித்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சென்டிமெண்ட் காரணம் இருக்குது. நம்ம பிராண்டு அதனுடைய அப்படிங்கிறதெல்லாம் விட நமக்கு காலத்தால் செஞ்ச உதவியை வந்து நம்ம என்றைக்குமே நம்ம மறக்க மாட்டோம். நான் திருப்பூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெருசாக பொருளாதாரம் அவ்வளோ இருக்காது, சம்பளம் ரொம்ப குறைவு. சில சமயம் சமைக்க கூட நேரம் இருக்காது. நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு டெய்லி ஹோட்டலில் சாப்பிட முடியாது. அன்றைய காலகட்டம் தான். நம்மளுடைய நோக்கம் படிக்கணும், ஏதாவது ஒரு லைஃப்பில் முன்னேறணும். அதை தவிர சாப்பாட்டுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் உடம்பு அதுக்காக அது ஒத்துக்குமா? அப்படி ஒரு தடவை நான் என்னுடைய பேங்க் ஒர்க்குக்காக நான் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போனப்போ காலையில் நான் சாப்பிடாம போயிட்டேன். அது என்ன இருந்தாலும் அதுக்கு வேண்டிய எனர்ஜி வேணும். பெரிய ஸ்டெப்பாக இருக்கும், 10-20 ஸ்டெப் இருக்கும். 10ஆவது ஸ்டெப் ஏறும்போது எனக்கு இருன்னு வந்துருச்சு. அப்படியே உட்காந்துட்டு எனக்கு அப்போதைக்கு எனக்கு வேண்டியது ஏதோ ஒரு எனர்ஜி வேணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சுற்றி முற்றி பார்த்தா எய்த்தாப்பில் ஒரு பெட்டி கடை. நேராக அந்த பெட்டி கடைக்கு போனேன். பாக்கெட்டில் இருந்தது 10 ரூபாய் 20 ரூபாய். இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சது கொக்கோகோலா. சரி, இதை வாங்கி சாப்பிடுவோம் இப்போதைக்கு அப்படின்ட்டு வாங்கி குடித்ததுக்கப்புறம் அப்படி ஒரு உடம்பு பூரா அப்படி ஃபுல்லாக பரவுது அந்த பவர், அந்த சுகர்னால். அது வந்து நான் ரொம்ப அப்படியே பிரமிச்சு அந்த இடத்துல எந்திரிச்சு உட்காந்துட்டேன். அந்த இடத்துல ஒரு வயசான அம்மா ஒரு நீராகாரம் கொடுத்தா அந்த அம்மாவை நம்ம மறப்போமா? கண்டிப்பாக. நம்ம அந்த சமயத்தில் யார் நமக்கு உதவி பண்ணாங்களோ அவங்க அப்படியே ஷார்ப்பாக நம்ம மைண்டில் பதிஞ்சிருவாங்க. அன்றைக்கி நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். சுற்றி யாரும் கிடையாது. அப்போ செல்ஃபோன் கிடையாது, யாரும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் என்னை காப்பாற்றினது அந்த கொக்கோகோலா. எனக்கு வந்து அதை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த பெட்டி கடையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பெட்டி கடையை பார்க்கும்போதெல்லாம் அந்த கொக்கோகோலா ஞாபகம் வரும்.
கடவுள் நம்ம சுயமாக நல்லா முன்னேறி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கலெக்ஷன் ஆரம்பித்தப்போ அந்த கரெக்டாக அந்த பாட்டியை ஞாபகத்துக்கு வந்தாங்க. அந்த பாட்டி வேறு யாரும் இல்லை, கொக்கோகோலா தான். நமக்கு நீராகாரம் கொடுத்த பாட்டி. நான் அந்த வியூவில் தான் பார்க்குறேன். சரி, அவங்களையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அது அந்த கம்பெனி வந்து நிறையா சுவினியர்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க, மினியேச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையே நம்ம கலெக்ஷனாக பண்ணக்கூடாது. ஏன்னா யூரோப்பில் பூரா இருக்காங்க. நம்ம மக்களுக்கு, இந்தியன் மக்களுக்கு அவங்க பார்க்காத கொடுக்கணும். அப்போ பார்க்காத கொடுக்கணுன்னா என்ன, கொக்கோகோலாவை கொடுக்கலாம், டின் டாய்ஸை கொடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியில் அந்த கொக்கோகோலா என்னுடைய கலெக்ஷனுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்தது. இந்த கொக்கோகோலாவுடைய கலெக்ஷனை பற்றி நான் பார்க்கும்போது அட்லாண்டாவில் ஒரு பெரிய மியூசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்மளால இப்போதைக்கு அட்லாண்டாலாம் போய் பார்க்க முடியாது. ஆனால் அந்த நிறைவு எனக்கு இங்கே வந்தவொடனே கிடச்சிருச்சு. நிச்சயமாக கிடைக்கும். அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, கோக்கில் இவ்வளோ கலெக்டிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். நீங்கள் உங்களுடைய கலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது கொக்கோகோலாலேருந்து ஆரம்பிச்சிங்களா, இல்லை மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்களா சார்? நம்ம எல்லா கலெக்ஷன்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கலெக்ட் பண்ண ஒரு 5-6 கொக்கோகோலா ஒன்று. நிறைய இந்த ஏர் இந்தியா கலெக்ஷன்ஸும் இருக்குது. நிறைய இந்த குட்டிகுரா பவுடர் கலெக்ஷன். அதான் நான் சொல்றேன், நீங்க எது இல்லைன்னு கேட்டா நான் சொல்லிடுவேன். அவ்வளோ எது இருக்குன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ இருக்குது. நான் சொன்ன மாதிரி அனிமல் ரிலேட்டடாக கலெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு மிருகத்தை சித்திரவதை பண்ணி பண்ணுறது பண்ண மாட்டேன். மரப்பாட்சி பொம்மை பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு பேட் வைப்ரேஷன். இது ரெண்டை தவிர நீங்கள் எல்லாமே இதில் பார்க்கலாம். இது எல்லாமே இந்த ஆட்டோமொபைலுடைய பேட்ஜிங்ஸ். ஆமாம், எல்லாம் மறக்க முடியாத ப்ராடக்ட். ஆமாம் சார். இதெல்லாம் மொத்தமாக கிடச்சிதா இல்லை ஒன்று கலரே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாரு. ஆமாம், இது ஒரு கலராக இது ஒரு கலராக இருக்கா. அதாவது அந்த பீரியட்னால 10 years யூஸ் பண்ணதாக இருக்கலாம், அன்யூஸ்டாக இருக்கலாம். அது மாதிரி நிறையா இருக்குது. இதுதான் நான் சொன்னீங்களே, நிறையா பேர் அவங்க கலெக்ஷனை கொடுப்பாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன். 1950s ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்கிறப்ப அப்போ கலந்துக்கிட்டால் எல்லாரும் இதில் இருப்பாங்க. நம்ம எல்லா தலைவர்களும் இதில் பார்க்கலாம். ராஜேந்திர பிரசாத், நேருஜி, பட்டேல், அம்பேத்கர், ஜாகிர் ஹுசைன். நீங்கள் வாலி கலைமாமணி வாங்கினார். அந்த கலைமாமணி அவர்கிட்ட இல்லை, என்கிட்ட தான் இருக்கு. அப்படி ஜிடி நாயுடைய அதை நம்ம அந்த இறந்த நாளுக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்புவாங்க. அது அந்த ஒரிஜினல். இந்த மாதிரி நிறைய ஒரு எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள். இப்போ டிவிஎஸ் சேர்மனோட அப்பா. இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பர்சனலாக கலெக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது, இல்லை நீங்கள் வேறு எங்கேயோ பார்த்து வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை உங்களுடைய பொருளாக அதை வச்சுருப்பீங்க. நீங்களாக பர்சனலாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மெனக்கெடுவீங்க அதுக்காக? ஒரு 30% ஆஃப் த டைமை நான் வந்து கலெக்ஷனுக்காக செலவு பண்ணியிருக்கேன். பட் ஒர்த்தாக பண்ணியிருக்கேன். பெரிய இவ்வளோ கலெக்ஷன் பண்ணால் தான் கலெக்ஷன் இல்லை. நம்ம ஒரு சாக்லேட் பேப்பரை நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்ட் பண்ணால் அவரும் கலெக்டர் தான். ஆமாம், இதை கலெக்டரில் பெரிய கலெக்டர் சின்ன கலெக்டர்லாம் கிடையாது. கலெக்டர் தான். அதனால் நமக்கு இந்த வாய்ப்பு இருந்தது. உலகம் பூரா சுற்றுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எல்லோரும் பீச்சுக்கு போவாங்க, பார்க்குக்கு போவாங்க. நான் நேராக வின்டேஜ் ஷாப்புக்கு போவேன். அதுதான் எனக்கு சொர்க்கம். அதை பார்த்து அதிலே இருக்கணும். அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், திருப்தி எனக்கு வேறு எதுலேயும் கிடைக்கல. அடிக்ஷன் சொல்லுவோம்ல, நல்ல அடிக்ஷன். தவறான அடிக்ஷனுக்கு போகாமல் ஒரு நல்ல அடிக்ஷனாக அது இருக்குது. நிறைய பேருக்கு நல்ல குரலை ஆண்டவன் கொடுத்துருப்பான். ஒரு நல்ல பாட்டு பாடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருப்பான். நல்ல ஓவியங்கள் வரைவாங்க. எனக்கு கடவுள் இதை கொடுத்துருக்காரு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கடவுள் வச்சு அனுப்புவார். நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சோம், அதில் இது கிடைச்சிது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பெட்டராக பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்சதை பெட்டராக பண்ணலாம். இதில் வந்து நம்ம மக்கள் வந்து கலெக்ஷனில் வந்து அந்நிய நாடு, இந்த பிராண்டு, இது நல்லது, இது கெட்டதுன்னெலாம் பார்க்கக்கூடாது. கலெக்ஷனில் எல்லாம் தான் இருக்கும். கடவுளும் இருப்பார், குப்பையும் இருக்கும். நிறையா பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டோம்பாங்க. நான் அதை மாணிக்கமாக எடுத்து சேகரிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணது ஒரு டின்டாய். அதை இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். நான் வந்து என்னென்னா, இது நம்ம குழந்தைத்தனம் தான். இது மனப்புரட்சி இல்லாத குழந்தைத்தனம். அந்த மற்ற டின்டாய்க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 10 பேரோட ஒருத்தரை தான் அவரை வச்சுருக்கேன். எனக்கு எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு. நாளைக்கு அவரை மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷோகேஸில் வச்சு திஸ் இஸ் மை ஃபஸ்ட் கலெக்ஷன்னா மற்றவங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துடும். எல்லா பழமை பொருளுக்கும் உயிர் இருக்குது, நான் நம்புகிறேன். ஒரு ஆட்சி வந்து பார்த்தாங்க. அவர் சொன்ன வார்த்தை, இதுக்குள்ளே வந்தால் கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது, கோயிலில் போய் கடவுளை பார்த்த மாதிரி இருக்குன்னு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருக்கும். நான் என்னை இவ்வளோ உயர்வான இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களை வாழ்த்திக்கிட்டே இருக்கேன். இந்த வாழ்த்து ஒன்றே போதும் அப்படிம்பாங்க. எவ்வளோ பெரிய விருது இது! இந்த விருதுக்கு ஈடாகுமா? மியூசியத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தனிநபர்களையும் சந்திப்பேன். அவங்கள சந்தித்து அவங்களோட ஒப்பீனியனை கேட்பேன். ஏன்னா இது எனக்கு பெரிய விருது கிடைச்ச மாதிரி. ஒவ்வொருத்தருடைய வார்த்தையும் சில பேர் வந்து வயதானவர்களாம் கண்ணீர்லாம் விட்டுருக்காங்க. என் கையை பிடிச்சிட்டு அப்படி நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னு மக்கள் கேட்குறாங்களே, இந்த ஆசீர்வாதம் தான். நீங்கள் ட்ரீட்மெண்ட்லலாம் உங்களை சரி பண்ண முடியாது. அதுதான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்.
நான் சொல்கிறேனே கொக்கோ கோலா மேலே எனக்கு எப்படி ஒரு மரியாதை இருக்கோ அது மாதிரி டிவிஎஸ் நிறுவனத்து மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. டிவிஎஸ்னுடைய நான் டீலராக இருக்கேன். ஓகே. நான் இந்த கலெக்ஷனே இவ்வளவு பண்ணதுக்கு அந்த நிறுவனத்தில் மூலமாக நான் வளர்ந்ததுனால தான் இதை பண்ண முடிஞ்சது. அதனால அளவு கடந்த பக்தி இருக்குது. மரியாதைங்கிறத விட பக்தி இருக்குது. அவங்களோட எல்லா கலெக்ஷனும் என்கிட்ட இருக்குது. அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு அனுப்பின லெட்டர்ஸு, அவங்க ஒவ்வொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற இன்விடேஷன், அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு ஆல்பமாக போட்டு வச்சுருக்கேன். ஒன்று என்கிட்ட செப்பரேட்டாக டிவிஎஸ் சம்மந்தமாக எல்லாமே இருக்குது. டிவிஎஸ்லேயே 5 வெஹிக்கிள் வச்சுருக்கேன். ஆமாம், அப்போ உள்ள 5 வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கேன். அவங்களோட எல்லா கலெக்ஷனும் இருக்குது. RX 100 என்னோட கனவு பைக். அப்போ அதை பார்த்து ஏங்கின விஷயங்களை பூரா நான் சேகரிப்பாக பண்ணியிருக்கேன். அதான் உண்மை. டாய்ஸ்னால் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? குழந்தைகளோட கனவை நினைவாக்கணும். ஒரு குழந்தை கார் ஓட்டுறதை பார்த்து ஆசைப்படும். ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் விற்கிறவரை பார்த்து ஆசைப்படும். பார்த்துறீங்களா? அந்த மாதிரி நமக்கு ஒரு இது இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக உருவானது தான் அந்த பொம்மைகள்லாம். இந்த வச்சுக்கோ அப்படின்னு வாங்கி கொடுத்தா அது ஐஸ்கிரீம் வண்டி ஓட்டுற மாதிரி கற்பனை பண்ணி போட்டு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு டாயவே கிரியேட் பண்ணாங்க. நிறையா பேர் பணமாக வச்சுருப்பாங்க, சில பேர் லேண்டாக வச்சுருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சுருக்கேன். இது நம்ம தலைமுறைக்கு தலைமுறை பேசும். ஏர் இண்டியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்டை பூரா அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு கடல். அதாவது நீங்கள் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் போனால் அது ஒரு பெரிய கடல். டிக்கெட்ஸ் இருக்குது, அவங்க கொடுத்த லக்கேஜ் கேரியர் இருக்குது, அவங்க கொடுத்த மெனு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம எக்கனாமியாக மக்களுக்கு பயணத்தை கொடுக்குறோங்கிறதுனால எல்லாத்தையும் சுருக்கிட்டாங்களே ஒழிய, அந்த காலத்தில் பெட்ஷீட்லேருந்து எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் பூரா ஒரு கலெக்ஷனாக இருக்குது. எப்படி ஐரோப்பியன் கண்ட்ரியில் கொக்கோ கோலாவுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்களோ, அது மாதிரி இந்தியாவில் ஏர் இண்டியாவுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் வட்டம், கலெக்டர்ஸ் குரூப் இருக்காங்க. இந்த சினிமா சம்மந்தப்பட்ட கலெக்ஷன்ஸ் அப்படின்னா உங்களுடைய ஸ்பெஷலாக என்ன சார் சொல்லுவீங்க? கர்ணன் பட போஸ்டர், அதுக்கு பயன்படுத்தின ஒரிஜினல் கிரீடர் இருக்குல்ல சினிமாவில், அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஓ சூப்பர். அது நான் அந்த பழமை விரும்பும் போது அந்த பழமையான பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் போஸ்டர், சிவாஜியை நம்ம வந்து பல கோணத்தில் பார்த்தோம் இல்லையா? போஸ்டர்களை தான் பார்த்தோம். முத சினிமானா நம்ம தியேட்டரில் இல்லை, ஃபஸ்ட்டு போஸ்டரை தான் ரசிப்போம். அதுக்கப்புறம் தான் சினிமா தியேட்டரில் போய் படம் பார்ப்போம். அதனால் அந்த போஸ்டர் மேலே ஒரு காதல். ஃபியட்டு, நீங்கள் ஃபியட்னுங்கிறது காமன், ரேர் கிடையாது. ஆனால் இந்த கார் ரேர். என்ன காரணம்னா கண்டுபிடிங்க பாவம். நீங்கள் ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா தெரியும். இந்த கார் இல்லை ஆக்சுவலாக இது பார்க்கவே முடியாது, நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆமாம், அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. வேகன் மாடலில் ஃபியட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் இருக்குது. இதுதான் அந்த டிவிஎஸோட ஆடு ஒன்று பார்த்தேன். கார் டயர். ஆமாம், கார் டயர் தேய்ந்து வழுக்கையாவது இயற்கையே. எப்படி கேப்ஷன் எழுதியிருக்காங்க? அப்போ எந்த வருஷம் ஆவணப்படுத்தணும், இதனுடைய மதிப்பு என்ன சீரியல் நம்பர். ஓகே, இதை வந்து ஒரு நோட்டில் போட்டு எழுதி ப்ராப்பராக வச்சுருக்கோம். இது எல்லாமே டின் டாய்ஸ் தான் இல்லை? ஆமாம், இது டின் டாய்ஸ், இது டின் டாய்ஸ், இது டின் டாய்ஸு. சார் இதை பிரித்தா ஒரு 10 ஷோகேஸில் எடுக்கலாம். ஷோலா காயின்ஸு. இது அப்படியே செட்டாக கலெக்ட் பண்ணதா? இது அப்படியே மொத்தமாக வாங்கினேன். ஓகே. இதெல்லாம் தனித்தனியாக வாங்கினேன். இதில் பாருங்கள், அப்போ காங்கிரஸோட சின்னம், இப்போ கை சின்னம், அப்போ ரெட்டை மாடு, அப்போ இதுதான் ஓட்டர் ஐடி. ஓ, 1960s ஓட்டர் ஐடி பாருங்கள். நம்ம தமிழ்நாடு லாட்ரி டிக்கெட் க்யூவில் நின்று வாங்கினது இந்த டிக்கெட் தான். விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்கு. 40s உள்ள அடுப்பு, எலக்ட்ரிக் அடுப்பு, ஃப்ரிட்ஜு. ஓ, அடுப்பு மேலே கீழே ஓவன். ஆமாம், ஓவன், எலக்ட்ரிக் ஸ்டவ்வு. இந்த அவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எங்கேயுமே அவார்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே பார்க்கல. ஆனால் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு கொடுத்த அந்த தலைப்பு பொம்மை காதலன் அப்படின்றது, அது யார் கொடுத்தது? அது எப்படி சார் உங்களுக்கு கிடச்சிது? நிச்சயமாக என்னுடைய நண்பர், ஒரு நல்ல என்னுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய அக்கறையுடையவர், எனக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர் திரு வெங்கட்னு. அவரும் நானும் அவர்கிட்ட என்னுடைய தொழில் ரீதியான ஆலோசனை எனக்கு பெறுவேன். இந்த ஆலோசனை எனக்கு கிடைக்கும் நான் நினச்சே பார்க்கல. அவர் என்னுடைய இன்னொரு கோணத்தை பார்த்துட்டு, பொம்மைகள் பொம்மைகள் பொம்மைகள்னு இருக்கீங்க மகாதேவன், நீங்கள் ஒரு பொம்மை காதலன் அப்படின்னாரு. அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். அவர் இதையே நீங்கள் உங்கள் புனை பேரை வைக்கக்கூடாது அப்படின்னாரு. ஃபேஸ்புக்கில் இன்னை வரைக்கும் எனக்கு பொம்மை காதலன் தான் புனை பேர். கடந்த 15 வருஷமாக அந்த பேரை நான் மாற்றவே இல்லை. இப்போ என்னை பொம்மை காதலன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த பேருக்கு உரியவர் அவர் தான். அதை வச்சா அதையே நான் மியூசியத்துக்கும் பேரை வச்சுட்டேன். அவரை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தேன், அவரும் வந்திருந்தார். அது ஒரு நல்ல பிராண்டு, கொக்கோ கோலா மாதிரி அது ஒரு பிராண்டு சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு. நிச்சயமா சார், கூகுளில் போட்டாலும் அது கரெக்டாக காமிக்குது. ஆமாம். எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மியூசியம் இங்கே ஆரம்பிச்சது? நான் வந்து இதை வந்து என்னுடைய சொந்த சேகரிப்பாக தான் வச்சுருந்தேன். நான் 2000 சேகரிப்புக்கு ஆரம்பித்தாலும் என் வீடே மியூசியமாக தான் இருந்தது.
அப்புறம் இடம் பத்தலை. அப்புறம் என்னுடைய தொழில் நிறுவனங்கள் மாடியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் மனைவி தான் சரியான நேரத்தில் ஆலோசனை, நீங்கள் சேகரித்து நீங்கள் மட்டும் ரசிக்கிறீங்களே, இது நியாயமா? ம். இதை பொதுமக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணலாமன்னப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. நம்ம ரசிக்கிறதெல்லாம் எல்லாரும் எல்லாம் ரசிப்பாங்க. ரசிப்பாங்களான்னு. கொஞ்சம் தயங்கி கொடைக்கானலில் ஒரு மியூசியம் பண்ணேன் 3 ஆண்டுகளுக்கு முன்னால். ஓகே. அது மிகப்பெரிய மக்களுடைய ஆதரவை பார்த்துட்டு நம்ம ஊரில் நம்ம சொந்த மண்ணில் பண்ணணும்னு காரைக்குடியில் இந்த மியூசியத்தை பண்ணேன். அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோமா? இல்லை அங்கேயும் இருக்கு. என்னுடைய கலெக்ஷனை வச்சு இன்னும் 4 இடத்துல மியூசியம் பண்ணலாம். ஓ, இன்னும் அவ்வளோ என்கிட்ட கலெக்ஷன்ஸ் 1 லட்சம் சேகரிப்பு இருக்கு. நான் ஒவ்வொரு மியூசியத்திலும் 20,000 வச்சுருக்கேன். அப்படி பார்த்தாலே இன்னும் 2 மியூசியம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட திங்ஸ் இருக்கு. ஏன்னா இதை ஆர்வமாக சேகரிச்சது. இதை நம்ம வந்து திட்டமிட்டு பண்ணலை. உழைப்பு இருக்கிற வரைக்கும், நமக்கு தேடுதல் இருக்கிற வரைக்கும், நமக்கு பொறுமை இருக்கிற வரைக்கும், நமக்கு நம்மளால் அந்த ஆர்வம் இருக்கிற வரைக்கும் பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி 20,000 கலெக்ஷன்ஸு இந்த மற்ற மியூசியம்லாம் போனால் ரொம்ப இடைவெளி விட்டு அதை தனித்தனியாக காமிச்சு ஒரு பெரிய கலெக்ஷன்ஸாக காட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம தேடி தேடி அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி க்ரௌடாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு மியூசியமாக வச்சா இன்னும் பெரிய மியூசியம் தேவைப்படும் இல்லையா? நிச்சயமாக இடம் மிக பெருசாக வேணும். நம்ம வந்து இப்போ நான் வந்து சேகரிப்புகளில் என்னால் முதலீடு செய்ய முடியும். ஏன்னா சின்ன சின்ன தொகை. இடங்களில் நிலங்களில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, சேகரிப்பையே வித்தியாசமாக டம்ப் பண்ணி கொடுப்போம். நம்ம எதையுமே வித்தியாசமாக பண்ணணும்ல. ஒன்றை ரசிக்கிற இடத்துல 100 ரசிக்க வைப்போம், அவ்வளோதான். இது ஏன்னா நம்ம நோக்கம் இது வியாபார நோக்கம் இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு பண்ணோம். இதையே மக்கள் வந்து இந்த இடர்பாடுகளுக்குள்ளேயே நுழைஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. நீங்கள் இடம் கரெக்டாக தான் இருக்குது, உங்கள் பொருள் தான் அதிகமாக இருக்குது. பட் முருகன் சிம்பிளாக தான் இருக்கார், வர்ற பக்தர்கள் அதிகமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி சிகர் கலெக்ஷன் ஒரு அற்புதமான கலெக்ஷன். அதை நான் சொன்னேனே, இந்த பொருள் வந்து நமக்கு தீங்கா அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அதில் என்ன கலை அம்சம் இருக்குன்னா, ஆர்ட்டாக பண்ண முடியுமான்னா, அந்த பாருங்களேன், அந்த சிகரெட்டையில் உள்ள ஆர்ட்டை பாருங்கள். ஒரு குதிரை இருக்கா, அது எவ்வளோ அருமையான ஆர்ட்டு. அதை அதில் கொண்டு வந்திருக்கேன்ல. நம்ம அந்த ராட்டை தான் அந்த பாக்ஸஸ் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுது. இப்போ இன்னைக்கு இருக்கிற மேட்ச் பாக்ஸை விட அந்த டைம்ல எல்லாத்துலயும் ஒரு ஆர்ட் இருக்கு. அந்த மேட்ச் பாக்ஸ் ஆனந்த விகடன் நீங்கள் அட்டைப்படம் பாருங்கள், ஒன்னொன்னுலேயும் ஒரு நகைச்சுவையும் ஒரு ஆர்ட் வச்சுருப்பாங்க. நான் ஆனந்த விகடனை சேகரித்ததுடைய காரணமே அதான். அந்த நகைச்சுவையினால தான் அதில் சின்ன வயசில் நம்ம வீட்டில் புரட்டி பார்க்குறப்ப அதெல்லாம் இருக்கும். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். என்னையை பொறுத்தவரைக்கும் இது வந்து 2010க்கு அப்புறம் வந்தவங்க ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. நமக்கு சாதாரணமாக தெரியுது. கேஷட்டையே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இந்த வாக்மேனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இந்த வீடியோ கேசட்டை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. நம்ம கல்ச்சர்லேருந்து நம்ம சேகரிப்பில் கொஞ்சம் அட்வான்ஸ்டானால் வேறு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லணும்ல. இப்போ வர பொருளில் நீங்கள் கலெக்ட் பண்ணதில் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற பேஜர் வந்து குறுகிய காலத்தில் வந்துட்டு குறுகிய காலத்தில் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஓகே. எங்களுக்கு மொபைலுக்கு முன்னாடி அந்த பேஜரை நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ஏன்னா இது வந்து என்னுடைய சேகரிப்பு வந்து 80களோடு முடிஞ்சதை தான் நான் வச்சுருக்கேன். விதிவிலக்காக இந்த பேஜரையும் பட்டன் மொபைலையும் எல்லோரும் வைக்க சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி தலைமுறைக்கு தெரியும், அதை வச்சுருக்கேன் நான். அந்த பேஜர் வந்து அந்த சவுண்டு கொடுக்கும், அதை எடுத்து பார்க்குறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நான் அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் திருப்பூரில். ஓகே. எங்கள் கம்பெனிலேருந்து நான் பேங்க்கு போனேன்னா எனக்கு இந்த டாக்குமெண்ட்டே எடுத்து கொண்டு வரவும் மெசேஜ் வரும். அதை எடுத்து பார்க்குறதுல அவ்வளோ பூரிப்பு. ஆனால் வந்த 1 வருஷத்துலேயே அதுக்கு போயிடுச்சு. அதுக்குள்ளே மொபைல் ஃபோன் வந்து. ஆமாம், சொல்லப்போனால் அதை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது குறுகிய காலம் இருந்தது. மற்ற பொருள்லாம் எப்படியும் ஒரு துவங்கப்பட்டு 10 ஆண்டு காலம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வழக்கொழிஞ்சு போகும். 1 வருடத்துலேயே வழக்கொழிஞ்சு போனது பேஜர். அது எனக்கு ஒரு கலெக்ஷனை வந்து ஒருத்தர் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தவர் எனக்கு கொடுத்தாரு மியூசியம்னு ஒன்று. இந்த கலெக்டர் டு கலெக்டர்கிட்ட ஒரு பந்தம் இருக்கும். அதாவது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்போட மேலானது. அன்பளிப்பாக கொடுக்கணும்னு நினச்சவங்களாம் நிறைய. பட் நம்ம வந்து ஒரு மியூசியம்னு வர்றப்ப பண்ண முடியாதனால பணம் கொடுத்து பெற்றுக்கொள்வேன். அதுதான் முறையானது. ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த தலைமுறையில் பார்க்குறப்ப நம்மளுடைய உரிமைப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே எல்லாமே பேஷனோட பண்ணுற ஒரு விஷயம், அது விலை மதிப்பில்லாதது ஒரு தான். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணேன், இதை ரொம்ப பணம் கொடுத்து இதை நான் கலெக்ட் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? தகரத்தினால் செய்யப்பட்ட ஜப்பான் நாட்டை சேர்ந்த பொம்மைகள். இது வந்து 1900களிலிருந்து 1960 வரைக்கும் வழக்கில் இருந்தது. இப்போ வர்ற மாதிரி பிளாஸ்டிக்கில் இல்லை, டின்னுலேயே தயாரிச்சிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய சேகரிப்பு. ரொம்ப அதை சேகரிப்பது ரொம்ப கடினமானது. சொல்லப்போனால் உங்கள் கேள்விக்கு அதான் விட. டின்டாயை சேகரிக்க நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அதில் அந்த குதிரை சாரட் வந்து அதை வந்து நான் அப்படியே ஃபோட்டோவிலே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் நம்ம
நம்ம இவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமே இதெல்லாம் பண்ண முடியுமான்னு. ம். கடவுள் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஓ. அதை நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அந்த அந்த குறிப்பிட்ட அந்த டாய். இப்போ காரைக்குடியில இருக்கு, கொடைக்கானல் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னீங்க. சென்னை இந்த மாரியான சிட்டீஸ்ல மியூசியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? வரணும்னா நான் சொன்னது தான். என்னால் பொருட்கள் இருக்குது. எனக்கு நிலமோ இல்லை அதுக்குண்டான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய திறன் கிடையாது. பெரிய ஹோட்டல் வசதி உடையவங்க அவங்களுடைய ஒரு பகுதியாக கொடுத்தா அந்த பகுதியில் என்னால் செஞ்சு தர முடியும். அதில் வரக்கூடிய கட்டணத்தை சரிவகிதமாக பிரிச்சுக்க முடியும். அது மாதிரி வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக நான் செய்வேன். எனக்கு அது மாதிரி பெங்களூரில், சென்னையில், ஊட்டியில், பாண்டிச்சேரியிலலாம் பண்ணணும்னு ஆசை. நிச்சயமாக இதை மக்கள் வந்து பிரம்மாண்டமாக ரசிக்க போகிறாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி இதில் முதலீடு பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்து கலெக்ஷன் தான் முக்கியம். ஓகே. எனக்கு வந்து இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு திறன் இல்லை. அதனால் அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக நான் குறிப்பிட்ட அந்த 4 ஊர்களில் நிச்சயமாக பண்ணுவேன். ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்து பண்ணாங்க. அதை பார்த்துட்டு கொக்கோகோலா கம்பெனியை எனக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்து என்னை கௌரவிச்சு என்னை பற்றி ஒரு வீடியோ அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்து போட்டிருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டது என்னென்னா, அட்லாண்டாவில் இருக்கிற ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்கன்றிருக்கேன். ஓகே. நிச்சயமாக ஜனவரிக்கு மேலே நாங்கள் அதை ஏற்பாடு செய்து தரோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி வியந்த வேற சில மியூசியம்ஸ் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் சென்னையில் ஏவிஎம் மியூசியம் போய் பாருங்க. சினிமா சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். அவங்க கலெக்ஷனுக்கு முன்னாடி, கார் கலெக்ஷனுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது ஒன்றுமே இல்லை. 50 கார் இருக்கும். அதை வந்து அவங்க வரிசைப்படுத்தி நீங்கள் நிச்சயமாக அதை போய் பார்க்கணும். அது மக்களுக்கு தெரியணும். அது கண்டிப்பாக அவ்வளோ காரெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியாது. அது ஒரு பிரமிப்பிச்சு நான் பார்த்தது. அப்புறம் ஜிடி நாயுடு மியூசியம் கோயம்புத்தூரில் ரொம்ப பிரம்மாண்டம். அதெல்லாம் எனக்கு முன்னோடி. நம்ம என்ன வித்தியாசம் காட்டியிருக்கோம்னா, ஏசியாவில் இவ்வளவு சேகரிப்பு உள்ள ஒரு மியூசியம் கிடையாது. விலை மதிப்புள்ள மியூசியம் நான் சொல்ல மாட்டேன். சேகரிப்பு மிக பிரம்மாண்டமாக உள்ள மியூசியம் இதை நான் சொல்லுவேன். இதை ரசித்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீதிபதிகள் வந்திருக்காங்க, குறிப்பிட்ட பெயரை சொல்ல இயலாது. அது மாதிரி மாவட்ட ஆட்சியர்ஸ் வந்திருக்காங்க, நிறையா காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க, பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்கள அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்க சுதந்திரம், அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு வர்ற மாதிரி வர்றாங்க. போகிறப்போ ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் பண்ணி ஒரு ஃபீட்பேக் எழுத சொல்கிறதுல. பராமரிப்பு எப்படி சார்? எப்படி அதை பிளான் பண்ணுறீங்க? ஏன்னா இவ்வளோ பொருட்கள் இருக்குது, அதை பத்திரமா வச்சுக்கணும், அதை பாதுகாப்பாக இருக்கணும், அந்த தூசி கூட படியாத அளவுக்கு அது பத்திரமா பராமரிக்கணும். குழந்தைய அம்மா வளர்க்கும் போது எப்படி வளர்ப்பாங்க? அவங்களுக்கு ஏதாவது சிரமம் தெரியுமா? நைட்டு தூங்க முடியாது, குழந்தை எப்போ கழுதாலும் பால் கொடுக்கணும், குழந்தைக்கு க்ளீன் பண்ணணும், குழந்தையுடைய உடைகளை மாற்றணும். இதெல்லாம் அம்மா செய்கிறதுக்கு ஒரு நாளாக தயங்கியிருக்காங்களா? அது மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். கொக்கோகோலாவுடைய விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க வந்து இந்த விளம்பரத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். அவங்க இது பூரா விளம்பரம் தான். கொக்கோகோலா விளம்பரம் தான் எல்லாமே. இது எல்லாமே நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸா சார் எல்லாமே? இல்லை, இது வந்து ஒரு புக்லெட் கட்டிங். புக்கில் அவங்க வந்து ஆடு அந்த விளம்பரங்களை பூரா சேகரித்து இது நிறையா டிஸ்பிளே பண்ண முடியாது. என்கிட்ட ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதில் ஆல்பமாக பண்ணி வச்சுருவோம். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 10 எடுத்து ஃப்ரேம் பண்ணுறது எல்லாம். ஆமாம். இன்ஃபேக்ட் அதெல்லாம் அந்த பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, கொக்கோகோலாவுடைய பாட்டில்ஸ். ஆமாம். பழைய பாட்டில் இருந்து எல்லாமே இருக்கீங்க. விளம்பரங்கள்ல எனக்கு ஆட்டோமொபைல் விளம்பரம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அம்பாசிடர் வெறும் 10,000 ரூபா. ஆமாம், அந்த விளம்பரம் இருக்கும். அந்த விளம்பரங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். நீங்கள் விளம்பரங்களில் எதில் ஈடுபாடுன்னு கேட்டது. ஒரு காருடைய விளம்பரம் இப்படி தான் இருந்ததுன்றது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. இந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது சிறு வயதுலேருந்தே தான் பண்ணணுமா? அதுக்கு ஏதாவது வயது நிர்ணயம் அப்படின்னு எதாவது இருக்கா? இல்லை எந்த வயசுலனாலும் அது ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா சார்? ஏன் சார் 60 வயசுலேயே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் சார். என்ன வயது, இதுக்கு என்ன வயதெல்லாம் இதுக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஆர்வத்தை தவிர. 60 வயதுலேயும் சேகரிக்கலாம், 80 வயதுலேயும் சேகரிக்கலாம், 2 வயசுலேயும் சேகரிக்கலாம். 2 வயசு குழந்தை சேகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது சேர்த்துருக்க வச்சிருக்க குப்பை பூரா கலெக்ஷன். நீங்கள் நிறையா குழந்தைகளை பாருங்கள், நிறையா எல்லாத்தையும் ஒரு குப்பையாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. 5 வயசானாலும் அது யார்ட்டையும் கொடுக்காது, அதில் ஒன்றுமே இருக்காது. இந்த குணம் வந்து இயல்பாகவே பிறப்புலேயும் உண்டு. அதை நம்ம என்கரேஜ் பண்ணி பண்ணுறது இல்லை. உங்களுடைய குடும்பத்துடைய சப்போர்ட் எப்படி சார் இருக்குது? அவங்களுடைய ஆர்வம் இதில் எந்த அளவுக்கு? நிச்சயமாக என் மனைவி தான் இதை ரொம்ப ஊக்குவிச்சு பண்ண வச்சது அவங்க தான். இதை உலகுக்கு கொண்டு வந்தவங்க அவங்க தான். சேகரித்தது வேணாம் நான் சொல்லுவேனே தவிர, இதை வந்து பல பேர் பார்க்குறது கொண்டு வந்தது, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அவங்க தான். அவங்க ஒத்துழைப்புனால தான் என்னால் இவ்வளவு சேகரிக்க முடிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் வாங்கிட்டு வர்றப்ப என் மனைவி குழந்தைகளை சுற்றி உட்கார வச்சு அதனுடைய வரலாறு சொல்லுவேன். இது என்ன விலைன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். 3 பேரும் 3 விலையை சொல்லுவாங்க. அதில் ஒரு விலை நிச்சயமாக சரியாக இருக்கும். இது பொருள் நான் இது என்ன விலை, இது எங்கேருந்து வாங்கினது அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு அது ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணி நிறையா பொருள் இங்கே வந்திருக்கு. அது மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு அது ஒரு இயல்பாகவே அவங்க அப்படியே அதில் பழகிட்டாங்க. இப்போ குழந்தைங்களும் வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்களா பொருட்களை?
சேகரிப்பாங்களான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் சேகரித்த பொருட்களை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பராமரிப்பாங்க. அந்த பக்குவத்தை அவங்களுக்கு தெரியுது நல்லாவே. ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு. நிறைய மெமரபிளான கலெக்ஷன்ஸ், நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக அந்த போன்விட்டா ஜாரை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ரொம்ப நாளாக அதோடைய ஷேப் மாறவே இல்லை அப்படின்லாம் சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி போன்விட்டா ஜார் எப்படி இருந்தது, ஹார்லிக்ஸுடைய ஜார் எப்படி இருந்தது, அந்த டைமில் வந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும், டிவிஎஸ் டயருக்காக கொடுத்த விளம்பரம், இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த காலத்தில் எப்படிலாம் கேப்ஷன் எழுதியிருக்காங்களே, எப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அட்வர்டைஸ்மெண்ட்ஸை தாண்டி பொருள், இந்த கியூட்டிகூரா பவுடர்லாம் வந்து நிறைய பேர், நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது அந்த பாட்டில் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அமுர்தாஞ்சனுடைய கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி கேட்டகரியாக இந்தந்த கேட்டகரின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ரொம்ப டைவர்சிஃபைடாக எல்லா விஷயங்களும் இருக்குது. ஃபியட் கார், சார் மென்ஷன் பண்ண மாதிரி இந்தியாவில் இந்த ஒரு கார் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த காரை நம்மளால் இங்கே வந்தால் பார்க்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இந்த மியூசியமில் கலெக்டிபிள்ஸாக வச்சுருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மியூசியம் காரைக்குடியிலையும் இருக்குது, கொடைக்கானல்லையும் இருக்குது. ஸோ காரைக்குடி வந்தீங்க அப்படின்னா, இல்லை கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மியூசியமை விசிட் பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான, எதிர்பாராத ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.